2வது எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்களும் இருக்கப்பட்டவங்களும் கால் மிதின்னு ஒன்று இருக்கும் சார். வெல்கம் மேட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட உருவம் போட்டு வெல்கம் போட்ட மாதிரி இப்படி கை வச்சுருக்கோம். அது பயன்படுத்தக்கூடாது. 2வது கிழிஞ்சு போய் மேட்டோ கோணியோ எதுவும் கிழிஞ்சு போயிருந்தால் பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு எழுத்தும் அதில் எழுதியிருந்தாங்கன்னா அதை பயன்படுத்தாதீங்க. எழுத்து எழுதின மேட்டை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அது இங்கிலீஷில் எழுதியிருக்கோம், தமிழில் நல்வரவு தமிழ் எழுதியிருக்கோம், இங்கிலீஷில் வெல்கம்னு எழுதியிருக்கோம். இதெல்லாம் பயன்படுத்த நார்மலாக ஒரு மேட்டு, நார்மலாக ஒரு துணி, புரியுதுங்களா? அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பயன்படுத்துகிற துணியை கால் மீதியாக நிறைய பேர் வீட்டில் போடுறாங்க. சும்மா தானே இருக்கு, சின்னதாகிடுச்சு, நீ கூட தான் சின்னதாக பெருசாக ஒன்று தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? இல்லை ஒன்று போட்டு தேய்க்க முடியுமா? முடியாதில்ல. அதே துணியை வாங்கி பீரோவில் வச்சு அயன் பண்ணி நீ 3 மாதம் போட்டுட்டு உங்கள் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் உடம்பை பார்த்துருக்கோம், உடம்புல இருக்கிற வேர்வுலேருந்து எல்லாமே அதில் பட்டிருக்கோம். அந்த துணியை எடுத்து நீ கீழே காலில் போட்டு மிதிக்கிறேன்னு அதுக்கு அர்த்தம் என்னென்னா உன்னையே நீ மிதிக்கிறேன்னு அர்த்தம்.